எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பலஸ்ருதியில 2வது ஸ்லோகம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது. 2வது ஸ்லோகம். இதில் உங்களுக்கு என்னன்னா, பலஸ்ருதின்றது விசேஷங்களை சொல்றது, அவ்வளோதான். இது ஸ்தோத்திரம் கிடையாது. பெருமாளோட பேர் வர்றதில்லை, பேர் கிடையாது. பெருமாளோட புகழை பற்றி சொல்றது. நேற்றுக்கே சொன்னேன், இனிமே வர்றது எல்லாமே பெருமாளோட பேர் சம்பந்தப்பட்டதில்லை. பெருமாளுடைய அவருடைய இந்த லீலா விபூதின்னு அவருடைய புகழையும் பெருமையையும் சொல்றது மற்றவங்க சொல்றது. இப்ப இது வரைக்கும் நம்மளுக்கு பீஷ்மர் தான் சொல்லிட்டு இருக்காரு. இதை பீஷ்மர் இன்னும் கொஞ்சம் ஸ்லோகத்துக்கு சொல்லுவாரு. கடைசியில அர்ஜுனன் சொல்லுவான், வியாசர் சொல்லுவாரு. வியாசர்லாம் வந்திருப்பாரு. அவர் பீஷ்மர் அம்புப்படுக்கையில் இருக்கும்போது இந்த சகசநாமத்தை சொன்ன அப்புறம் எல்லாரும் வந்திருப்பாரு. அவங்களுக்கு நடுவில் பெருமாளோட புகழ் இப்படி இருந்ததை சொல்லுவாரு. அப்புறம் அவங்கவுங்க பெருமாளை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்றது அவங்க தனித்தனியா சொல்லுவாங்க. அதெல்லாம் பின்னாடி வரும். இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்கிறது, இப்ப இந்த பலஸ்ருதியை இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் பீஷ்மர் தான் இதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு நமக்கு. இப்ப அதை ஞாபகம் வச்சுக்கோ எல்லா மனசுல. இப்ப பீஷ்மர் தான் இதை சொல்லிட்டு இருக்காரு. 22 வரைக்கும் பீஷ்மர் சொல்லுவார். 23ல இருந்து மற்றவங்க சொல்லுவாங்க 30 வரைக்கும். அது தெரியும். ஓகே. இப்ப பலஸ்ருதி 2வது ஸ்லோகம். எய்தம் ஸ்ருணு யான் நித்யம் யச்சாபி பரிகீர்த்தையே நாசுபம் பிராப்னியாத் கிஞ்சித் சோமுத்ரேக சமானவக. இதுதான் 2வது ஸ்லோகம். எய்தம் ஸ்ருணியான் நித்யம் யச்சாபி பரிகீர்த்தையே. எச்சாபின்றது இங்க இச்சுதான், ஸ்லோகத்துல இச்சுதான் போட்டிருப்பாங்க. அதை பிரிக்கும் போது எஸ் பிளஸ் சாபின்னு வரும். எஸ் பிளஸ் தாபின்னு வரும். அது நான் சொல்றேன் வரும்போது, அந்த இடம் வரும்போது சொல்றேன். எச்சாபி பரிகீர்த்தையே நாதுபம் பிராப்னியாத் கிஞ்சித் சோமுத்ரேக சமானவக. இப்ப இதை எப்படி சொல்லணும்னா, எய்தம் ஸ்ருணியான் நித்யம் யச்சாபி பரிகீர்த்தையே நாசுபம் பிராப்னியாத் கிஞ்சித் சோமுத்ரேக சமானவக அப்படி சொல்லணும். சொல்லும்போது எய்தம் ஸ்ருணியான் நித்யம் யச்சாபி பரிகீர்த்தையே நாசுபம் பிராப்னியாத் கிஞ்சித் சோமுத்ரேக சமானவக அப்படி சொல்லணும். சொல்லும்போது பாராயணத்தை சொல்லும்போது இப்படி சொல்லணும். இதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம். எய்தம் ஸ்ருணியான் நித்யம் யச்சாபி பரிகீர்த்தையே நாசுபம் பிராப்னியாத் கிஞ்சித் சோமுத்ரேக சமானவக. சொல்லும்போது ஏன்னா எவன், யாருன்ற அதுதான் அந்த இதுதான். ஏன்னா எவன், இதம்னா இதை, எய்தம்ன்றது எவன் இதை அப்படின்ற அர்த்தம். யார் இதை, எவன் இதை, அதான் எய்தம்ன்றது யார் இதை. ஸ்ருணுன்றது கேட்டுக்கிறது. ஞாபகம், காதால கேட்கிறமே நம்ம, கேட்டல் அறிவுன்றமே, அந்த காதால கேட்கறதுக்கு ஸ்ருணுன்னு பேருது. ஸ்ருணு எய்தம் ஸ்ருணு கேட்கறது. ஸ்ருணியான் நித்தியம், யான்றது இந்த இடத்துல காதால் கேட்டுக்கொள்கிறார்களோ அப்படி. அது யான் நித்தியம் தினம். ஸ்ருணியான்னா காதால கேட்பவன், ஸ்ருணுன்னா கேட்டல், ஸ்ருணியான்னா கேட்பவன். நித்தியம் தினம். எவன் இதை தினம் காதால் கேட்கிறாரோ அப்படி. நித்தியம் அனுதினமும். நித்தியம்ன்றது அனுதினமும். எச்சாபின்றது எஸ் பிளஸ் சாபின்னு பிரிக்கணும். அதை எஸ் பிளஸ் சாபின்னு பிரிச்சுக்கணும். எஸ்னா அந்த, சாபின்னா மனிதன். எச்சாபின்னா அந்த மனிதன். எந்த மனிதன்? தினம் யார் கேட்டு இருக்கானோ காதால, அந்த மனிதன். அதுதான் இங்க எச்சாபின்றது அந்த தினம் காதால கேட்டுருக்காரே அந்த மனிதன், அதுதான் இது. எச்சாபி பரிகீர்த்தையே, மனிதன்றது சாபின்றது மனிதன், ஆத்மா ஜீவாத்மா. அந்த பரிகீர்த்தையே அது பிரிச்சுக்கணும் நம்ம. பரி கீர்த்தி ஏத்னா அடையிறது. பரின்னா கிடைக்கிறது. பரின்னா தனக்கு கிடைக்கிறது. ஏத்னா அடையிறது. கீர்த்தின்னா புகழ். எவன் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தினமும் சொல்றதுனால கிடைக்கின்ற கீர்த்தியை அடைகிறானோ அப்படி தினம் சொல்லும் போது, அதனால கிடைக்க பெறுகின்ற அந்த புகழை
அடைகிறான் அடைகிறான் அப்படின்னு அர்த்தம். எரிகீத்தியர். நாசுபம். நாசுபம் சுபம்னா நல்லது, நாசுபம்னா அசுபம், சுபமற்ற அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கணும். சுபமற்ற. பிராப்னுயாத். பிராப்னுயாத்னா பிராப்னுயாத்ன்றதுக்கு கொடுத்து வைத்தவன் அர்த்தம். பிராப்தம், அந்த பிராப்தத்தை உடையவன். பிராப்தன் யாத். யாத்ன்றது கிடைக்கிறது. எவனுக்கு யாருக்கு அது கொடுத்து வச்சிருக்கோ அவன் வந்து மோட்சத்துக்கு கொடுத்து வச்சவன்றது அர்த்தம். அது ஆக்சுவலா அந்த 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 பிராப்தியாத்ன்றது மோட்சத்துக்கு கொடுத்து வச்சவன் அர்த்தம். கொடுத்து வைத்த மனிதன். கொடுத்து வைத்தவன் நரகத்துக்கு போறதுக்கு யாராவது கொடுத்து வச்சவன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதனால அந்த இடத்துல மோட்சம்ன்றது மறைஞ்சிருக்கு. பிராப்தியாத். கிஞ்சித். கிஞ்சித்னா அடிப்படைதல். கிஞ்சித்னா நீங்க வந்து சரணடைது, சரணாகதின்றனே, அதுதான் கிஞ்சித். அதனால்தான் நீங்க இன்னைக்கும் வந்து நம்ம வேலுக்குடி சுவாமிகளோட அவரோட இது பாத்தீங்கன்னா கிஞ்சித்காரம் ட்ரஸ்ட்னு வச்சிருப்பார் பேரு. கிஞ்சித்காரம் ட்ரஸ்ட்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். கிஞ்சித்காரம் ட்ரஸ்ட்ன்றது வந்து அடிபணிபவர்களுடைய நல்லதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு அறக்கட்டளை அப்படின்னு. கிஞ்சித்காரம் ட்ரஸ்ட்னா சரணாகதி அடைஞ்சவருக்காக அமைக்கப்பட்ட அறக்கட்டளை அப்படின்னு. கிஞ்சித்காரம் ட்ரஸ்ட்னு அவர் இதுல அவருக்கு ஒன்று வச்சு நடத்துறாரு வேலுக்குடி சாமி. அதுதான் கிஞ்சித்னா அடிபணிதல். சோன்னா இம்மை. இந்த 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 இது சோன்றது வந்து இந்த 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 இது இந்த பிறவி. சோன்றது வந்து இம்மையிலும் மறுமையிலும் என்ப. அதுதான் சோன்றது வந்து இம்மை இந்த பிறவியிலும். முத்தேற. முத்தேறன்னா மறுபிறவியிலும். முத்து ஏற அதுக்கு நாசுவம். சோமுத் ரேக. சோமுத் ரேகன்றது வந்து மறுபிறவியிலும். முத்ரேகன்னா மறுபிறவி. முத்ரேகையிலையும் இந்த பிறவிலையும் மறுபிறவிலையும் சோமுத்ரேக சமா அப்படி எடுத்துக்கணும். சமாவை அப்படி எடுத்துக்கணும். அதுல சமா நவக மறுபிறவிலையும் மாவைனா அடையிறது. சமாவனகான்றது இல்லையா? சமாவனன்றது வந்து மாவைனா அடையிறது. மாவைனா அடையிறது. சமாவைனா அடைய மாட்டான். சமாவைன்றது தான் இங்க சமானவகா அப்படின்னு அந்த ஸ்லோகத்துக்காக அந்த மாதிரி ஒரு இழுத்து சொல்லிட்டாங்க. சமானவகா. நசமா அப்படின்னு அர்த்தம். நசமாவகா அப்படி அர்த்தம். நசமாமா நசமாவகா. சமானவகான்றதுக்கு நான்றது வந்து இல்லைன்றது இப்படி கொண்டு வரணும். அதுதான் அவன் வந்து இம்மையிலும் மறுபிறவியிலும் அடைய மாட்டான். எது அந்த கெஞ்சிக்காக அடிபணிஞ்சவன் வந்து எந்த கெடுதலையும் அடைய மாட்டான். தீங்கை விளைவிப்பு விஷ்ணுவை தீங்கை விளைவு தீங்கை விளைவு அந்த கெடுதல் கொடுக்கறது இருக்கு இல்லையா? அதை வந்து அடைய மாட்டான். நாசுபத்தை அடைய மாட்டான். சுபமற்றன்னு சொன்ன பாருங்க. நாசுபம்னா சுபம் இல்லாத அந்த இதை அடைய மாட்டான். அந்த நாசுபம்ன்றதுக்கு அர்த்தம் இங்க வருது. அந்த கெடுதலை மறுபிறவியும் இந்த மாவானக அடைய மாட்டான். அசுபத்தை அடைய மாட்டான். சுபமற்ற விஷயங்களை அடைய மாட்டான்ங்கிறதாக அர்த்தம். இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா, எவன் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை அனுதினமும் கேட்கிறானோ அந்த மனிதன் பெரும் புகழையும் மோட்சத்தையும் அடைவான். சுபமற்ற சோகத்தையும் அடையக்கூடியவனாக இம்மையிலும் மறுபிறவியிலும் தீங்கை விளைவிப்பவற்றை அடைய மாட்டான். சுபமற்ற சோகத்தையும் அடைய மாட்டான். இம்மையிலும் மறுபிறவிலும் தீங்கு விளைவிப்பற்றையும் அடைய மாட்டான். அதாவது இந்த பிறவிலையும் அவனுக்கு கெடுதல் வராது. வருங்கால பிறவிகளிலும் இன்னும் மற்ற பிறவிகள்லையும் இவனுக்கு கெடுதல் அடைய மாட்டான். யாரு? இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை தினமும் கேட்கிறவன். அப்படியாக இதனோட அர்த்தம். இது வந்து விஷ்ணுவோட மகாவிஷ்ணு அந்த இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட புகழ். இந்த விஷ்ணுவுக்கு இருக்கிற 1000 சகஸ்ரநாமம் 1000 இருக்கு இல்லையா? சகஸ்ர நாமங்களோட புகழ் இது. அது மாதிரி வச்சுக்கோ. தேங்க்யூ.